சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள நிலையில் இப்போதே அதன் ஃபீவர் உச்சத்தில் உள்ளது. எப்போதும் திமுக விசஸ் அதிமுக கட்சிகள்தான் தேர்தல் களத்தில் வரிந்து கட்டிக்கொண்டு நிற்கும். ஆனால் இந்த முறை விஜயின் தமிழக வெற்றி கழகமும் கோதாவில் குதித்திருப்பதால் போட்டி பலமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கியமாக அதிமுக பழைய மாதிரி பலமாக இல்லை என்பதால் திமுகவுக்கு எதிராக விஜயின் தாவேகா தான் ஸ்கோர் செய்யும் என சொல்லப்படுகிறது. அதாவது தாவேகாவுக்கு தொகுதிகளில் வெற்றி கிடைக்கவில்லை என்றாலும் அதன் வாக்கு சதவீதம் மற்ற கட்சிகளுக்கு கிளியை ஏற்படுத்தும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. விஜய் கோலிவுட்டில் மாஸ் ஹீரோவாக இருப்பதால் அவருக்கு ரசிகர்கள் ஏராளம். அதேபோல பொதுமக்களிடமும் அவருக்கு ஆதரவு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விஜய் சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வருவதால் முதல் தேர்தலை சந்திக்க அவருக்கு பெரிய அறிமுகம் தேவையில்லை. இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்த்த உதயநிதி விஜய்க்கு எதிராக தனது கம்பெனி ஆர்டிஸ்டுகளை வைத்து வாக்குகளை கவர பிளான் செய்து வருகிறாராம். அதாவது உதயநிதியின் பிளான் படி முதலில் சினிமா ரசிகர்களின் ஓட்டுகள் தாவேகாவுக்கு கிடைக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதில் குறியாக உள்ளாராம். அதன்படி பார்த்தால் உலக நாயகன் கமல்ஹாசன் ஏற்கனவே திமுகவின் கூட்டணியில்தான் இருக்கிறார். இவர் தவிர ரஜினியையும் அஜித்தையும் எப்படியாவது சரிகட்டிவிட வேண்டும் என உதயநிதியின் ரெஜயன் டீம் களமிறங்கி உள்ளதா. ரஜினி அடுத்தடுத்து சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் நடித்து வருகிறார். அவரை ரெஜயன் பேனரில் நடிக்க வைத்தால் அவரது ரசிகர்கள் திமுக பக்கம் சாய்ந்து விடுவார்கள் என உதயநிதி மனக்கணக்கு போட்டுள்ளாரா. ஏற்கனவே விஜய் மீது ரஜினி ரசிகர்கள் செம்ம கடுப்பில் உள்ளனர். அந்த கடுப்பை திமுகவுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள உதயநிதி துடிதுடித்து வருவதாக தெரிகிறது. அதாவது கூலி, ஜெயிலர் 2ஆம் பாகத்தை தொடர்ந்து ரஜினி நடிக்கும் புதிய படத்தை ரெஜயன் தயாரிக்க இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்னொரு பக்கம் ரஜினியைப் போல அஜித்தையும் ரெஜயன் பேனரில் நடிக்க வைக்க உதயநிதியின் டீம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறதா. இது ஏற்கனவே வெளியான தகவல்தான் என்றாலும் அஜித்தின் முடிவு என்ன என்பதுதான் ரசிகர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. ரெஜயன் பேனரில் நடித்தால் சம்பளம் எதிர்பார்த்தபடி கிடைக்கும் என அஜித்துக்கே தெரியும். ஆனால் அரசியல் ரீதியாக எந்த சிக்கலும் வந்துவிடக் கூடாது என அஜித் உறுதியாக கூறியுள்ளாராம். அதற்கு உதயநிதி தரப்பில் இருந்து கிரீன் சிக்னல் போக அதன் பின்னரே அஜித் ஓகே சொன்னதாக தெரிகிறது. அதன்படி அஜித் ரெஜயன் கூட்டணியில் உருவாகும் படத்தை விஷ்ணுவர்தன் இயக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. அஜித் ரசிகர்களை வளைப்பதில் திமுக, அதிமுக, தாவேக, பாஜக என அனைத்து கட்சிகளும் தீவிரமாக களமிறங்கி வேலை பார்த்து வருகின்றன. ஆனால் இப்போதைய நிலவரப்படி அதில் உதயநிதி மாஸ்டர் பிளான் ஒர்க் அவுட் ஆகியிருப்பதாக தெரிகிறது.